எல்லோருக்கும் வணக்கம். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. இப்போ நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். இது வந்து பெண்களும் யூஸ் பண்ணலாம், ஆண்களும் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து முடி உதிர்றது பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறையா பேருக்கு அடர்த்தி இல்லை, முடி வந்து எனக்கு ரொம்ப உதிருது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ சொல்கிற இந்த டிப்ஸில் வந்து எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது. மெயினாக வந்து ஹேருக்கு தான், ஃபுல் ஹேருக்கு தான். முடி வந்து உதிராது, நல்ல ஒரு சைனிங்காக, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பயன்படுத்திட்டு உங்கள் ரிசல்ட் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து எனக்கு தெரியாதுங்க. இது வந்து என்னோட ஒரு நண்பர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான், அவரும் என்னை கான்டெக்ட் பண்ணியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து நல்லா வீடியோ போடுறீங்க பிரதர், நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன், அதுவும் சேனலில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காராம்மா. ஆனால் அவர் யூஸ் பண்ணி நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைச்சதாகவும் நான் என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் வந்து நல்லதாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கிடைச்ச டிப்ஸாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். கட்டாயம் முடி வந்து செம்மையாக வளரும். கிட்டத்தட்ட செம்பருத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 இலை எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு பிச்சு போட்டுடலாம். செம்பருத்தி இலையை வந்து நான் ஃபஸ்ட்டு அரைக்கலாம். இது வந்து ஒரு ஓரமாக பிச்சு நம்ம வச்சுக்கிடுவோம், இது இருக்கட்டும். இப்போ வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து சின்ன சின்னதாக அறுத்து நம்ம வந்து சாறு எடுத்துக்கலாம். வீடியோ வந்து தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து 2 டிப்ஸ் சொல்ல போகிறேன், ஒன்றும் இல்லைங்க, 2 சொல்ல போகிறேன். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்த நல்லது தான். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா 2மே நீங்கள் வாரத்தில் அது என்ன மாதிரி டீட்டெயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் எண்டில் வந்து நான் டோட்டலாக வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தேங்காய் சில்லு வந்து நம்ம அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை வந்து சின்ன சின்ன நறுக்கியாச்சு. இதை வந்து நம்ம சாறு எடுக்கணும். அதாவது அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது, கம்மியாக தான் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த டைமிங்கில் வந்து நம்ம செம்பருத்தி இலை அறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்னொரு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் சாறு எடுத்தும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இதை வந்து எனக்கு அவர் வந்து சாறு எடுத்து யூஸ் பண்ணலாம், எடுக்காமல் யூஸ் பண்ணலாம் தான் சொன்னார். இப்போ சாறு எடுக்காமன்னா நம்ம அப்படியே ஒரு பவுலில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும், ஆலிவ் ஆயில். ஸோ இதை வந்து ஒரு அதிகமாக தர்ற மாதிரி இருக்கே, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது ஊற்றலாம். நான் வேறு பவுலில் எடுத்துருந்தேன்னா தரமாக நம்ம கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இதில் வந்து 1 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நான் 2 டிப்ஸ் சொல்கிறேன் சொன்னாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இது நான் முடிச்சாச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக தான் நம்ம ஸ்கால்பில் பண்ணுற மாதிரி
நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக மசாஜ், அதாவது ஸ்கால்பில் போகிற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறமா அப்படியே மொத்தமாக வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஆண்களும் யூஸ் பண்ணலாம், பெண்களும் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் 2 நாள் குறையாமல் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். முடி வந்து உதிராது, நல்லா வளர ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. இதே நீங்கள் வந்து சார் எடுத்து இன்னொரு மெத்தடில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நான் அதெல்லாம் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு டிப்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதுவும் சொல்லி காமிக்கிறேன். 2வது டிப்ஸை பற்றி பார்க்கலாமா? வாங்க. அதாவது 2வது டிப்ஸ் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் எடுத்துருங்க. வெந்தயம் வந்து 1-2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கற்றாழை வந்து நான் பிஞ்சு சின்னதாக எடுத்துருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே இந்த மாதிரி தான். ஸோ அதனால் நம்ம வந்து தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை. தோல் சீவ வேணாம், நம்ம சாப்பிட போகிற முடியல தான் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து அவர் தான், என்னோட ஃப்ரெண்ட், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர், அவர் இப்படி தான் யூஸ் பண்ணாரோ அவரே சொன்னார். அவர் வந்து ரொம்ப பெரிய கற்றாழைலாம் யூஸ் பண்ணலையா, இந்த மாதிரி சின்ன பிஞ்சை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ண சொன்னார். இதுவும் அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம். இது எப்படி போட்டுட்டாச்சா, இதுவும் லைட்டாக மிக்சியில் ஒரு சுத்த விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட வந்து என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விட்டமின் இ கேப்சூல் எடுத்துருக்கேன். அதாவது ஒரு அட்டை இல்லைங்க, இதில் வந்து நம்ம வந்து 2 தான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். உள்ள எடுத்துட்டு அடுத்ததையும் அதே மாதிரி கட் பண்ணலாம். அதுவும் அதே வழியாக உள்ளே வந்துச்சு. கையை சேர்த்துக்குவோம். கேப்சூல் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா வந்து கிண்டிடுங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் திக்காக, இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் அவசரத்தில் எடுத்துகிட்டே நினைக்கிறேன், வீடியோ லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவசரத்தில் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து இதை இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் பதமாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட இன்னும் ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேராஷூட் தேங்காய் எண்ணெய். அதாவது நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி வச்சுருந்தேன், அது காலி ஆகிடுச்சு இப்போ வீடியோ போட்டதுனால. இது மாதிரி ஒரு வீடியோ போட்டதில்ல, ஸோ அதனால் எனக்கு வாங்க போக டைம் கிடைக்கல. ஆனால் பேராஷூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணணும். இதுவும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ நம்ம செகண்ட் டிப்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வாரத்தில் நான் ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ஒரு நாள், இதுவும் வாரத்தில் ஒரு 2 நாள். ஸோ ஒரு 2 நாள் வந்து இதுக்கு மாதிரி நான் ஒரு டிப்ஸ் வந்து அது 2 நாளைக்கு விட்டு அதை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இதை பண்ணுறீங்க. அந்த மாதிரி மாற்றி ரொட்டேஷனாக பண்ணிக்கிட்டே வாங்க. இதுவும் அந்த மாதிரி தான். ஒரு 30 நிமிஷம் இல்லை 45 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்கால்ப் பண்ணுற மாதிரி நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் கேர்ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து ஷாம்பு போட்டு இல்லை பயத்தம்பருப்பு மாவு போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். முடி நல்லா ஷைனிங் ஆகும். நல்லா உதிர்றது வந்து உண்மையிலே நின்றுங்க, அடித்து நிப்பாட்டிடும். முடி உதிராது, நல்லா வளர ஆரம்பிச்சிடும். கட்டாய ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை அடித்து சொன்னாருங்க. அதான் உண்மை. இது போன்ற இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் வந்து முடிக்கு, அதாவது முடி உதிராதுங்க, முடி வளரும், முடி அடர்த்தியாக வளரும். அதுக்கு இந்த 2 பேக் போதும். நான் இந்த வீடியோவில் வந்து 2 டிப்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இது, செகண்டு இது. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
நான் 2 டிப்ஸ் சொல்கிறேன். 2 டிப்ஸும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படியே இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெயினாக இந்த ரெண்டாவும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக எஃபெக்ட் கொடுக்கும். இது நான் எப்படி செய்யறது அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ மட்டும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.